அண்மை செய்தி திருச்சி விமான நிலையத்தில் இருந்து உரிய முன்னறிவிப்பு இல்லாமல் முன்கூட்டியே சிங்கப்பூர் புறப்பட்டு சென்ற விமானம், அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூர் விமானத்தை தவறவிட்ட 25 பயணிகள் திருச்சி விமான நிலையத்தில் தவித்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பஹ்ருதீன் வழங்க கேட்கலாம். பஹ்ருதீன், சிங்கப்பூர் விமானம் முன்கூட்டியே புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது, விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, அதாவது திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் நாள்தோறும் பல்வேறு நாடுகளுக்கு விமான சேவை இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று, அதாவது திருச்சியிலிருந்து சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் இன்று மாலை சரியாக 4:25 மணிக்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான டிக்கெட்டுகளையும் அந்த பயணிகள் பெற்றிருந்தார்கள். ஆனால் மாலை 3 மணிக்கு இந்த விமானமானது திருச்சி விமான நிலையத்திலிருந்து சென்றதாக கூறப்படுகிறது. இருப்பினுமே முன் அறிவிப்பு இல்லாமல் முன்கூட்டியே விமானம் சென்றதால் இந்த பகுதிக்கு, அதாவது சிங்கப்பூர் செல்ல வேண்டிய 20க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த சிரமத்துக்கு உள்ளாயினர். குறிப்பாக இது குறித்து அந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அந்த அதிகாரிகளிடம் விவரம் கேட்டனர். ஆனால் அவர்கள் முன்கூட்டியே நாங்கள் தகவல் தெரிவித்துட்டோம் என்ற ஒரு பதிலை தந்தார்களாம். ஆனால் அந்த பதிலில் அவர்களுக்கு எந்த ஒரு குறுஞ்செய்தியோ இமெயில் வழியாகவோ எந்த ஒரு தகவலும் வரவில்லை என தற்போது அங்கு பயணிகள் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக விமானம் முன்கூட்டியே சென்றதற்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அலுவலர்கள் சரிவர பதிலும் அளிக்கவில்லை என்று தற்போது அந்த பயணிகள் நம்மிடம் தெரிவித்தார்கள். குறிப்பாக தங்கும் வசதி கூட தற்போது ஏற்படுத்தவில்லை, 2 மணி நேரமாக நாங்கள் காத்திருக்கிறோம் என்ற ஒரு தகவலையும் தற்போது பாதிக்கப்பட்ட பயணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே விமான நிலையம் வந்தாலுமே அந்த விமானம் என்பது முன்னதாகவே புறப்பட்டு விட்டது என்று தற்போது பதிலளித்ததாகவும், இதற்கான தற்போது விளக்கம் கேட்டு பயணிகள் இங்கு காத்திருக்கிறார்கள். சிங்கப்பூர் செல்ல வேண்டிய பயணிகள் இன்று, அதாவது இன்னும் 2 நாள் கழித்து அவர்களுக்கு ஏற்பாடு செய்கிறோம் என்ற ஒரு வாய்மொழி உத்தரவாதத்தை அவர்கள் தெரிவித்ததால் அதனை எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பயணிகள் காத்திருக்கிறார்கள். ஒரு விமானம் திட்டமிட்டபடி அந்த பகுதியில் இருந்து புறப்பட வேண்டும், ஆனால் முன்கூட்டியே புறப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பது தற்போது அந்த பகுதியில் சிங்கப்பூர் செல்லக்கூடிய பயணிகள் காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதிகாரிகள் தரப்பில் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்று தற்போது காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பஹ்ருதீன்.